புயல் இன்று பிற்பகலுக்கு பிறகாக புதுச்சேரி மாமல்லபுரம் இடையே கரையை கடப்பதற்கான சூழல் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் மாமல்லபுரத்தின் சூழல் என்ன? செய்தியாளர் சூரியராஜன் விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே இந்த பென்சில் புயல் இன்று பிற்பகலுக்கு பிறகு புயல் கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை மையம் தொடர்ச்சியாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் மாமல்லபுரத்தை பொறுத்தவரை காலை முதலே இடைவிடாமல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. இது மட்டும் இல்லாமல் பலத்த சூறை காற்றையுடன் மழையானது பெய்யக்கூடிய காட்சியால் நம்மால் பார்க்க முடியுது. இந்த நிலையில் மின்சாரத்துறை சார்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை மகாபலிபுரம், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் என பல்வேறு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மின்சாரம் மூலம் துண்டிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் புயல் கரையை கடக்கும் வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசும் தெரிவிச்சிருக்குது. இந்த சூழலில் மாமல்லபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை வாகனங்கள் எதுவும் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சியால் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பகுதியில் மாமல்லபுரம் பகுதிவாசி இருக்கிறவர்கிட்ட பேசுவோம். சார், மாமல்லபுரத்தில் இங்கே சாலைகள்லாம் வெறிச்சோடி இருக்குது. இந்த மழை எப்படி இருக்குது? காற்று எப்படி சார் இருக்குது? காற்று ரொம்ப அதிகமாக தான் சார் இருக்குது. மழை நைட்லேருந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நேற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, மழையும் கம்மியாக தான் இருந்துச்சு, விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக இருக்குது காற்று. அதுக்கப்புறம் மழையை நைட்லேருந்தே பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்பயுமே ஈஸியாக சாட்டர்டே சண்டேயில் நல்ல ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 2 வண்டி ரொம்ப க்ரௌடு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ரெயின் அதிகமாக இருக்குது சார். ரொம்ப ரெயின் அதிகம். மரம்லாம் பயங்கர ஹெவியாக காற்று அடிக்கிறதால ஆளே இல்லை, வெறிச்சோடி இருக்குது. இப்போ நான் கடை வச்சுருக்கோம். எங்கள் கடைலாம் இந்த டைமில் நல்ல க்ரௌடாக இருக்கிற டைம் இது. ஆனால் இப்போது ஒன்றுமே இல்லை, ரஷ்ஷே இல்லை சுத்தமாக. இன்று மதியத்துக்கு மேலே புயல் கரையை கடக்கும் சொல்கிறாங்க. இப்போ சர்வதேச சுற்றுலாத்தலமாக மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்களா? இங்கே எப்படி இருக்குது நிலைமை? இல்லை சார், சுற்றுலா பயணிலாம் யாரும் வரல. நீங்களே பாருங்களேன், மொத்தம் வெறிச்சோடி தான் இருக்குது. ஆனால் கரையை புயல் இங்கே தான் கடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. மாமல்லபுரத்தில் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிருக்கு. காற்று எப்படி சார் இருக்குது? காற்று அதிகமாக தான் சார் இருக்குது. நம்ம ஹோட்டலில் நம்ம லெஸ்ஸாக இருக்கோம். இன்றைக்கி வேலை இல்லை சார், விஷோடியே கிடக்குது சார். அதாவது மாமல்லபுரத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா வழக்கமாக இந்த சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம் என வெளிநாடு என பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இருந்தாலும் கூட வார ஒருத்தருடைய விடுமுறை சனி ஞாயிறு என்பதன் காரணமாக அதிகமாக சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இந்த புயலானது இன்று பிற்பகலுக்கு பிறகு கரையை கடக்கும் என்பதன் காரணமாக மாமல்லபுரத்தை பொறுத்தவரை சுற்றுலா பயணிகள் யாரும் வராமல் வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சியால் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் மாமல்லபுரம் பகுதியில் முக்கியமாக இருக்கக்கூடிய பூஞ்சேரி சாலை, அதாவது கிழக்கு கடற்கரை சாலை, சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பார்த்தோன்னா எப்பவுமே வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நிலத்தில் புயல் கரையை கடக்க என்பதன் காரணமாக மாமல்லபுரத்தை பொறுத்தவரை இந்த வாகனங்கள் எதுவும் சாலையில் வராமல் ஒரு வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சியால் மாதிரி பார்க்க முடியுது. மேலும் மாமல்லபுரத்தை பொறுத்தவரை கடற்கரைக்கு யாரும் குளிக்க தடை வச்சிருக்காங்க. தேவையின்றி மக்கள் எனவே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் தரமும் தெரிவிச்சிருக்காங்க. எனவே இன்னும் சற்று நேரத்தில் இந்த புயலானது மாமல்லபுரம் காரைக்காலுக்கு இடையே கரையை கடக்கும் என்பதன் காரணமாக மாமல்லபுரத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா காலை முதலே இடைவிடாமல் மழை பெய்திருந்தாலும் கூட காற்று என்பது பலத்தமாக வீசியிருக்க சொல்லிட்டு இங்கே கூடிய பொதுமக்கள் நம்ம தெரிவிச்சிருக்காங்க. ஈசிஆர் பகுதிகளில் இந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. வாகன போக்குவரத்து அப்படிங்கிறதுல ஏதாவது மாற்றம் செஞ்சுருக்காங்களா? அதை ஒழுங்குபடுத்துவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்களா? கண்டிப்பாக சிவி. அதாவது தமிழக அரசு சார்பாக நேற்றைய தினத்திலே ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக மாற்றம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. எனவே தற்போது வரை போக்குவரத்து மாற்றம் என்பது எதுவும் செய்யாமல் இருக்காங்க. ஆனால் போக்குவரத்து என்பது வாகனத்துடைய எண்ணிக்கை, அதாவது 2 சக்கர வாகனம் இருந்தாலும் சரி, 3 சக்கர வாகனமும் சரி, அரசு பேருந்து, ஆம்னி பேருந்து, கார் என பல வாகனங்கள் வழக்கமாக வரக்கூடிய இந்த முக்கியமான சாலை கிழக்கு கடற்கரை சாலையாக இருந்தாலும் சரி, பழைய மகாபலிபுரம் சாலையாக இருந்தாலும் சரி, இந்த 2 சாலையுமே வாகனங்கள் எதுவும் இல்லாமல் வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சியாக மாறி பார்க்க முடியுது. குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேவையின்றி மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். அதே போல் பொது போக்குவரத்து இன்று பிற்பகலுக்கு பிறகு, அதாவது புயல் கரையை கடக்கும் இந்த நேரத்தில் பொது போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் தற்போது வரை இந்த கிழக்கு கடற்கரை சாலையாகவும் சரி, அதே போல் பழைய மகாபலிபுரம் சாலையாகவும் சரி, 2 சாலையுமே போக்குவரத்து எதுவும் தடை செய்யாமல் தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட பொதுமக்கள் யாரும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டில் தான் இருக்காங்க. வாகனங்கள் வழக்கத்துக்கு மாறாக இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழக்கத்துக்கு மாறாக எதுவுமே வெளியே வராமல் சாலைகள் வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. எனவே செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் மக்கள் அனைவருமே மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது சொல்லிட்டு நம்ம தெரிவிச்சிருக்காங்க. சிபி.
நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.